போகி பண்டிகையை ஒட்டி பழைய பொருட்களை எரித்ததால் காற்றின் தரம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். முழுவதும் இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பழைய பொருட்களை அதிக அளவில் எரித்ததன் விளைவாக காற்றின் தரம் வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சியடைந்துள்ளது. சுற்றுச்சூழல் ஆய்வு அமைப்புகள் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தின் ஒட்டுமொத்த காற்றின் தர குறியீடு 595 என்ற மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. ஏற்கனவே மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் மற்றும் வாகன பெருக்கத்தால் சென்னையில் காற்றின் தரம் சவாலான நிலையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இன்றைய போகி கொண்டாட்டங்கள் எரியூட்டிய புகையினால் சென்னையின் காற்றின் தர குறியீடு 474 பதிவாகியுள்ளது. இது சுவாசிக்க தகுதியற்ற மிக கடுமையான மாசடைந்த நிலை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அதீத காற்று மாசு பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். காற்றில் கலந்துள்ள நச்சு புகையினால் ஆஸ்துமா, நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சு திணறல் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நுரையீரல் தொடர்பான பாதிப்பு உள்ளவர்கள் இன்றும் நாளையும் வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்த்து பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிளாஸ்டிக் பொருட்கள், ரப்பர் டயர்கள் மற்றும் செயற்கை இழை துணிகளை எரிப்பதால் வெளியாகும் நச்சு வாயுக்களே இந்த நிலைக்கு முக்கிய காரணம் என இயற்கை ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இத்தகைய விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படாததே ஆண்டுதோறும் இப்பாதிப்பு தொடர்வதற்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.